ஒரு நாள் வராரு என்கிட்ட. இந்த மாதிரி இது முடிக்கிறோம்ல அந்த கிளைமேக்ஸ் வந்து நம்ம கட் பண்ணி அங்கே ஒரு இடத்துல வச்சா இப்படி பண்ணி இப்படி பேசினா இது மாதிரி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். நல்லா இருக்கே சார், இது வச்சுக்கலாம் சார் அப்படின்னு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களால் எனக்கு 50,000 லாஸ் அப்படின்னாரு. ஏன் என்னாச்சு கேட்டேன். ஜெயிலர் அன்லாக்ட். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த மெகா பிளாக் பஸ்டர் ஜெயிலர் திரைப்படம் உருவான கதை. உங்கள் சன் நெக்ஸ்டில் மட்டும் கண்டு மகிழுங்கள். இப்பொழுதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். ஆமாங்கய்யா, ஆமாங்கய்யா. எனக்கு ஹோட்டல் வேலையை தவிர வேற எதுவும் தெரியாதுங்கய்யா. சமையல் கட்டு தான் என்னோட உலகம். ஆனா நல்ல வேலை பார்ப்பேங்கய்யா. நம்பி கொடுங்க, உங்க நம்பிக்கையை நிச்சயம் நான் காப்பாத்துவேன். தம்பி, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். எனக்கு மாஸ்டர் தேவைதான். நீ மட்டும் நல்லா சமைச்சிட்டின்னு வச்சுக்கவே, உன்னை பர்மனண்டா நான் வச்சுக்கிறேன். ஆனா ஒண்ணுப்பா, எனக்கு மாச சம்பளம் கொடுக்க முடியாது. தினசரி சம்பளம் தான். டெய்லி 1000 ரூபாய் கொடுத்துறேன். பரவாயில்லைங்கய்யா, சம்பளம் எவ்வளவு கொடுத்தாலும் பரவாயில்ல, எனக்கு வேலை கிடைச்சா போதும். சரிப்பா, நாளைக்கு காலையில ஹோட்டலுக்கு 8 மணிக்கு வந்துரு. மத்தத காலையில பேசிக்கலாம். சரிங்கய்யா, சரி சரி, ரொம்ப சந்தோஷங்கய்யா. நான் வச்சுறேங்கய்யா. அப்பாடா, நமக்கு வேலை கிடைச்ச விஷயத்த செல்வி கிட்ட சொல்லலாமா வேணாமா? இல்ல இல்ல, அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸா முதல் நாள் சம்பாத்தியத்துல ஏதாவது ஒண்ணு வாங்கி கொடுத்துட்டு நம்ம வேலைக்கு போறோன்ற விஷயத்த சொல்லலாமா? கரெக்ட். இல்ல இல்ல இல்ல, இப்பவே சொன்னா செல்விக்கு எதிர்பார்ப்பு இல்லாம போயிடும். பாவம், செல்வி பூஜாவோட கல்யாண விஷயத்தினால அவங்க சந்தோஷம் நிம்மதி எல்லாத்தையும் தொலைச்சிட்டு தினசரி ஏதோ ஒரு டென்ஷன்ல சுத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும். கல்யாணமா இத்தனை நாளாயிருச்சு, பெருசா செல்விக்குன்னு எதுவுமே பண்ணதில்ல. அதனால இப்ப இத சொல்ல வேணாம். நாளைக்கு முதல் நாள் சம்பளம் வந்ததும் செல்விக்கு ஏதாவது ஒண்ணு வாங்கி கொடுத்து அசத்திர வேண்டியதான். அதுதான் கரெக்ட். என்ன வாங்கலாம்? யார்கிட்ட பேசிட்டு இருக்காரு? போயிட்டு சாயந்தரம் தான் வருவாரு. வந்ததுக்கு அப்புறம் என்ன இவரு தனியா நின்னு தனக்கு தானே ஏதோ பேசிட்டு இருக்காரு? என்னவா இருக்கும்? என்ன பண்ணலாம்? அங்க போய் இல்ல இல்ல வேணாம், அவங்கள இன்னொரு இடத்துக்கு வர சொல்லி அதுக்கப்புறம் என்னங்க என்ன என்ன நீங்க இந்த பக்கம் எப்ப வந்தீங்க? நான் இப்பதான் வந்தேன். ஆமா, தனியா நின்னு நீங்க ஏதோ பேசிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. என்ன பேசிட்டு இருந்தீங்க? அது அது ஒண்ணு இல்லையே, ஒண்ணு இல்லையே. இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? ஏங்க, அது அது ஒண்ணு இல்லைங்க, சும்மா அது ஏதோ சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸா? யாருக்கு? வேற யாருக்கு? உங்களுக்கு தான். எனக்கா? இல்ல 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 இல்ல, உங்களுக்கு இல்ல. அது வந்து வேற வேற ஒருத்தருக்கு. ஏங்க, சும்மா ஒண்ணு சொல்லாதீங்க. சர்ப்ரைஸ் எனக்கு தானே. என்ன சர்ப்ரைஸ்? ப்ளீஸ் 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 சொல்லுங்களேன் ப்ளீஸ். ஆஸ்கு புஸ்கு சர்ப்ரைஸ் எல்லாம் உங்களுக்கு கிடையாது. அது வந்து அது வந்து மாமாக்கு. என்னது? அப்பாவுக்கா? ஏய், என்ன குழப்புறீங்க? அவருக்கு நீங்க ஏன் சர்ப்ரைஸ் கொடுக்க போறீங்க? அதெல்லாம் வந்து அப்படித்தான். ஆமா, அவருக்கு தான் கொடுக்க போறேன். அவருக்கு அப்படி என்ன சர்ப்ரைஸ்? அத சொல்லுங்க. ஏங்க, அதெல்லாம் வந்து ஆம்பளைங்க சமாச்சாரங்க. அதெல்லாம் உங்களுக்கு எதுக்குங்க? சும்மா நோண்டி என் வாயை புடுங்க பாக்குறீங்க. வேலு, ஆம்பளைங்க சமாச்சாரம்னா என்னது? எனக்கு ஒன்னும் புரியல. ஆம்பளைங்க சமாச்சாரம்னா தெரியாதா? தெரியாது. எனக்கு தெரியாது. என்ன? இல்லங்க ஆமாங்க. ஐயோ, என்னையும் எங்க இப்படி உளர வைக்கிறீங்க? இங்க பாருங்க, இது சர்ப்ரைஸ்லாம் யார்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்க கூடாதுங்க. சரி, என்னமோ போங்க. இந்தாங்க, பால் ஆறிட போது, முதல்ல குடிங்க. பால் கொடுங்க. ஏய், வேலு 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 வேலு, ஏங்க, அது பாலே இல்ல வேற ஏதாதா? இப்படி குடிக்கிறீங்க? ஏங்க, இத பிற 4 நாளா வச்சு குடிச்சிட்டு இருப்பாங்க. இதுல என்னென்னமோ கலந்திருக்க மாதிரி தெரியுது. என்னங்க அது? ஆமா, பால்ல பாதாம் பிஸ்தா முந்திரின்னு பல ஐட்டம் கலந்திருக்கேன். பாதாம் பிஸ்தா முந்திரியா? அதெல்லாம் எதுக்கு இதுல கலந்தீங்க? ஏன் கலக்குறோன்னு தெரியாதா? தெரியாதேங்க, தெரியாம தானே கேக்குறேன்.
உங்களுக்கு நல்லா எனர்ஜி வரணுங்கிறதுக்காக. எனர்ஜியா? அது வந்து என்ன பண்ண போறேன்? இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்து புரிய வைக்கிறதுக்கு நீங்க என்ன குழந்தையா? என்னங்க நீங்க குழந்தைனா தான் சொல்லி கொடுப்பீங்களா? எனக்கெல்லாம் சொல்லி தர மாட்டீங்களா? மாட்டேன்.